எம்டிவி நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நாம் பார்க்க போவது அயோத்தி படத்தின் திரை விமர்சனம். இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்கள்லே மோசமானவன் மனுஷன்தான். नाम क्या तुम्हारा? पुरीला इंजीनियर की छोड़ूंगा नहीं, खून पी जाऊंगा तेरा. பேசிக்கலாம் சொல்றல பேசிக்கலாம். सारे मदरसे मिल गए एक साथ. மதராசியா பரதேசி நீத்த பட்டு எங்களே சொல்லிட்டு இருக்க. அப்படினா நீ தான் உங்களை கொட்டியா? நான் என்ன சார் செஞ்சேன்? உதவி தானே சார் செஞ்சேன். உண்மையை சொன்னா மதங்கிறது மனுஷனுக்கு தான், கடவுளுக்கு இல்லை. அயோத்தி படத்தில் சசிகுமார், அனில் அஸ்ரானி, புகழ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் மந்திரமூர்த்தி. ட்ரைடன்ட் ஆர் சார்பில் ஆர் ரவீந்திரன் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார். ரகுநந்தன் இசையமைத்திருக்கிறார். மகேஷ் மாணிக்கம் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். அயோத்தியிலிருந்து ஒரு இந்து குடும்பம் ராமேஸ்வரத்துக்கு கோவிலில் வழிபட வருகிறார்கள். மதுரையிலே இறங்குகிறார்கள். ராமேஸ்வரத்தில் விடியற்காலை நாம் சென்றடைய வேண்டும் என்பதற்காக மதுரையிலிருந்து வாடகை காரில் புறப்பட்டு வருகிறார்கள். வாடகைக்கார் டிரைவர்கிட்ட எப்போவுமே கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கணும். டிரைவரை அவர் போக்கில் விடணும். அப்போ தான் போவார். வேகமாக போ, வேகமாக போ, வேகமாக போன்னு அந்த குடும்பத்தின் தலைவன் மிரட்டி ஒரு இடத்துல அவர் கோவப்படுறாரு. கோவப்படும்போது இந்த குடும்பத் தலைவன் அடித்து அந்த கார் விபத்துக்குள்ளாகிறது. விபத்தில் கடுமையாக காயங்களுடன் உயிர் பிழைக்கிறார் கதாநாயகியின் தாயார். அவரை மதுரை ஆஸ்பத்திரியில் சேர்க்கணும். சேர்த்தா அவர் இறந்து விடுகிறார். வேறு வழி இல்லை. அந்த குடும்பத் தலைவன் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பிணத்தை விமானத்தில் கொண்டு போகணும், ஏன்னா ரோடு வழியாக கொண்டு போக முடியாது என்று சொல்கிறார். ஆனால் விமானத்தில் அந்த பிரேதத்தை கொண்டு போகணும்னு சொன்னால் ஏகப்பட்ட விதிமுறைகள், சோதனைகள் இருக்கிறது. முதல்ல பிரேத பரிசோதனை அறிக்கை வரணும். பிரேத பரிசோதனை அறிக்கை வந்த பிறகு அந்த மெடிக்கல் டீன்கிட்ட கையெழுத்து வாங்கணும். இந்த ஃப்ளைட்டில் கொண்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட 5-6 இடங்களில் அனுமதி வாங்க வேண்டியிருக்கிறது. அதுவும் குறைந்த காலத்தில் வாங்க வேண்டியிருக்கிறது. வேறு வழி இல்லை. அவர்களுக்கு உதவ வருகிறார் சசிகுமார். சசிகுமார் ரொம்ப கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி டிக்கெட்டை வாங்கி அனுப்புகிறார். அந்த இந்து குடும்பத்தை அயோத்திக்கு அனுப்பி வைக்கிறார். இது அந்த கிளைமேக்ஸ் காட்சியே சொல்ல முடியாத சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா கிளைமேக்ஸ் காட்சி தான் படத்துக்கு உயிரோட்டமான காட்சி. அந்த உயிரோட்டமான காட்சி என்னென்னா, மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துகிற ஒரு கிளைமேக்ஸாக படத்தில் இருக்குது. அதாவது இந்து முஸ்லீம் என்பது எல்லா மதமும் ஒன்று தான். எல்லா மதமும் நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லுது. அதாவது இந்துக்களுக்கு எப்படி கடவுள் இருக்குதோ அதேமாதிரி இஸ்லாமுக்கு கடவுளின் திருத்துவதன் நல்லா கடவுளாக இருக்கார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மதத்தின் காரணமாக மனிதம் அழிந்து போகக்கூடாது என்பது தான் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சி. இந்த படத்தில் சசிகுமார் கதாநாயகன் நடித்திருக்கிறார். நடிக்கவே மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டு படத்தில் நடித்திருக்கிறார் சசிகுமார். அவருக்கு முகப்பாவனை வரல. அவர் பாவம் என்ன செய்வார், அவர் நடிக்கவே தெரியல. ஆனால் அந்த கதாநாயகி வெளுத்து கட்டியிருக்கிறார். ஒவ்வொரு சீன்லையும் சோகத்தையும் வருத்தத்தையும் கோபத்தையும் பிரமாதப்படுத்தியிருக்கிறார். கதாநாயகி பிரீத்தி அஸ்ரானி ஏற்கனவே ஒரு படத்தில் நடிச்சிருக்கிறாரு. இருந்தாலும் இந்த படத்தில் கண்களாலேயே கவிதை பாடுறாரு. அதாவது இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பிரீத்தி அஸ்ரானி தான் கதை நாயகி. ஆனால் அவர் தான் இந்த படத்தில் சிரமப்பட்டு நடிச்சிருக்காரு. அவங்க அப்பாவை நடித்தவர் ஒரு இந்திய நடிகர் போல். அவர் மிக பிரமாதமாக, அதாவது கோபத்தின் வெளிப்பாட்டை அப்பப்போ வெளிப்படுத்துகிறாரு. கிட்டத்தட்ட மூர்க்க மாதிரி நடந்துக்கிறாரு. ஒரு மனுஷன் மாதிரியே இருந்தாலும் நடக்கலை. அதாவது எதுக்கெடுத்தாலும் கோபம், பொண்டாட்டியை இப்போ டமால் டிமில் அடிக்கிறது, வீட்டிலையே தலையை பிடிச்சி உத்திரத்தில் அடிக்கிறாரு, ரத்தம் வருது. அந்த மாதிரி கொடூரமானவன். அந்த ஆளுகெல்லாம் எதுக்கு சாமி கும்பிடணும்னு நமக்கு புரியவே மாட்டேங்குது. இருந்தாலும் படத்தில் டிஆர் ரகுநந்தன் பிரமாதமாக இசையமைத்திருக்கிறார். அதில் எந்த சந்தேகமே இல்லை. எல்லா பாடல்களுமே மாண்டேஜ் சாங்ஸ் தான்.
அதில் வந்து பிரீத்தி ஹசனானி பிரமாதம் நடிச்சிருக்காரு. அது என்னமோ தெரியல, நடிக்க தெரியலையா இல்லை நடிக்க மறுக்கிறாரா இல்லை இயக்கத்தான் தெரியுமா சசிகுமாருக்கு என்று தெரியவில்லை. அப்படியே பொம்மை மாதிரி நிற்கிறாரு. முகத்தில் அசைவே இல்லாமல் க்ளோஸ்அப்பு, எத்தனை க்ளோஸ்அப் காட்டினாலும் முகத்தில் பாவனை சுட்டு போட்டால் கூட வரல சசிகுமாருக்கு. ஆனால் கதை பிரமாதமாக இருப்பதால் வேறு வழி இல்லை. சரி, சசிகுமார் நடிச்சிருக்காரு. அந்த கடைசி காட்சியில் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் படத்தினுடைய ஒட்டுமொத்த கதையையும் படத்தையும் தாங்கி நிற்கி. அந்த படத்தினுடைய சசிகுமார் தான் யார் என்பதை சொல்லுகிற பொழுது அந்த அயோத்தி படம் தலை நிமிர்ந்து நிற்குது. அதாவது இன்றைக்கி வந்து மதச்சண்டை, இனச்சண்டை, ஜாதி சண்டை எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுருங்கப்பா. மனுஷனாக வாழுங்க. மனிதம் ஒவ்வொரு மனிதனுக்குள் இருக்க வேண்டும். எவனுக்கும் மதம் பிடிக்கப்படாது. எந்த மதமும் இன்னொரு மதத்துக்காரனை அடி உதை என்று சொல்லவே இல்லை, இன்னொரு மதத்துக்காரனை வெறு என்று கூட சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன், அவனுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை நாம் செய்யணும். உதவி செய்யலாம் கூட பரவாயில்ல, உபத்திரவம் பண்ணக்கூடாது என்கிற ஒரு நல்ல கருத்தை அயோத்தி படம் சொல்லி இருக்கிறது. நீங்கள் அயோத்தின்னு ஓஹோ அயோத்தியில் ராமர் கோயிலை பற்றி விவரம் இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. இது மத பிரச்சார படம் அல்ல. டைட்டில் பார்த்தோம்னா ஓஹோ நீங்கள் இன்னும் வித்தியாசமாக நினச்சிங்கன்னா ஏமாந்து போயிடுவீங்க. அந்த மாதிரி கதையில் எந்த விதமும் இல்லை. மிகவும் அருமை. இது ஏற்கனவே மலையாளத்தில் வந்து வெற்றி பெற்ற படம் என்று சொல்கிறார்கள். ஏன்னா இந்த படத்தில் கதாநாயகன் இருக்கிறாரு, கதாநாயகி கிடையாது, ஜோடி கிடையாது, டூயட் பாட்டு கிடையாது, காமெடி கிடையாது. இந்த படத்தில் புகழ் நடித்திருக்கிறார், அந்த குக்கு வித்து கோமாளி புகழ். அவரிடமிருந்து ஏதாவது சிரிப்பு வருமானா இல்லவே இல்லை. டைரக்டர் மந்திரமூர்த்தி அதெல்லாம் பண்ணக்கூடாது, நீ காமெடி பண்ணீங்கன்னா படத்தினுடைய சீரியஸ்னஸ் கெட்டு போகணும்னு சொல்லி 2 டைலாக் தான் பேசுகிறாரு. ஆனால் சசிகுமாரின் உதவியாளராக வருகிற புகழ் நடித்ததில் ஒரு 10% நடித்தால் கூட சசிகுமாருக்கு நல்ல பேர் வந்திருக்கும். புகழ் நன்றாக நடித்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் அவருடைய எதிர்பார்த்த காமெடி படத்தினுடைய கதைக்கு தேவைப்படாததால் இல்லை, அதுதான் காரணம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ஓடணும். ஏன்னா நாட்டில் மத நல்லிணக்கம் இல்லாமல் போய்விட்டது. எனவே சினிமாவில் சில படங்களில் மதத்தை பூதாகரமாக ஆக்கி மத பிரச்சாரம் செய்து பெரிய குடும்பம்லாம் பண்ணுறாங்க. மதத்தாலேயே மக்களை பிரிக்கிறார்கள், அதற்கு சினிமாவும் உதவுகிறது. ஆனால் இந்த படம் மட்டும் அது அல்ல. ஒரு நல்ல கதையின் அம்சத்தோடு கருத்தோடு எடுத்திருக்கிறாரு மந்திரமூர்த்தி. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஒரு படத்தை தயாரிக்க வேண்டும் என்று ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் ரவிச்சந்திரனுக்கு ஒரு எண்ணம் வந்தது பாருங்கள், அவரை பாராட்டணும். என்னையா படத்தில் பொழுதுபோக்கு அம்சம் ஒன்றுமே இல்லை, காமெடி இல்லை, ஃபைட் இல்லை, டூயட் இல்லை, இந்த படத்தை எப்படியா தயாரிக்கிறது என்று ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் கேட்டிருப்பார். ஏனால் நமக்கு ஒரு நல்ல படத்தை தந்திருக்கிறார் ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் என்று அவரை பாராட்டுவதற்கு இயலாமல் போய்விடும். அந்த அளவுக்கு பாராட்டுக்குரிய தயாரிப்பாளர் ட்ரேட் அண்ட் ஆர்ட்ஸ் ஆர் ரவீந்திரன், அவரையும் பாராட்டியாக வேண்டும். அயோத்தி படத்தை கண்டிப்பாக தியேட்டரில் போய் பாருங்கள், நல்ல படம். இந்த மாதிரி படங்கள் ஓடினால் கண்டிப்பாக தரமான படங்கள், தமிழ் படங்கள் அதிகமாக வரும். தமிழ் சினிமாவுக்கு பெயரும் கிடைக்கும். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.